ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். தளபதி விஜய் அவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள், நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி விருது வழங்கும் விழா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துச்சு. ஏதோ 5.5 மணி நேரம் கிட்ட நடந்துச்சு. லாஸ்ட் இயர் பண்ணியிருப்பார், இதே மாதிரி ஒரே டைமில் பண்ணியிருப்பார். இந்த வாட்டி 2 செட்டாக பிரித்து பண்ணியிருக்காரு. அவர் பேசின விஷயம் தாங்க இன்றைக்கி வந்து பேச்சு பொருளாக இருக்குது. ஒரு 12 நிமிஷத்தில் பெரிய ரொம்ப அரசியலும் பேசலை, அதுக்கான மேடை இல்லைன்னு சொல்லியிருப்பார். பட் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த 12 நிமிஷம் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. முக்கியமாக சமூகத்துக்கு தேவையான விஷயத்தை அவர் பேசியிருந்தார். அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு அனலிஸ்ட் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தான். அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே பேசப்படணும். இப்போ நம்ம பேசினா ஒரு 100-500 பேர் பார்க்குறாங்கன்னா, தளபதி அவர் பேசினா எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும். அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கப்ப அவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகும். சே நோ டு ட்ரக்ஸாக இருக்கட்டும், சே நோ டு டெம்பரவரி ரிலீஃப்ஸ். டெம்பரரியாக சந்தோஷமாக தர எந்த ஒரு தப்பான செயலையுமே ஈடுபடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எந்த நேரத்துலையும் இங்கே போதை பொருட்களாக இருக்கட்டும், எந்த ஒரு கெட்ட பழக்கத்துலையும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்காதீங்க. நண்பர்களையும் அந்த மாதிரி இருந்தால் அவங்களையும் சரி பண்ணிடுங்க அப்படிங்கிற சொல்கிற விஷயமா இருக்கட்டும். ரொம்ப நல்ல விஷயங்களை, நல்ல அறிவுரையை அவரோட செயலில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு இப்போ தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்மளே கூட யோசிச்சிருந்தோம். தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி கட்சியை அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய அறிக்கைகள்லாம் விட்டுட்டு இருந்தார். ஒரு வாழ்த்து அறிக்கைகள்லாம் நிறையா விட்டுருந்தாரு. சிஏ பற்றி மட்டும் விட்டுருந்தாரு. இந்த மாதிரி வந்து போதை ரொம்ப தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கே, போதை பழக்கம் அதிகமாக இருக்கே, நம்ம ஒரு வீடியோலாம் பண்ணியிருப்போம். நிறையா பேர் சமூக ஆர்வலர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுகிறதுக்கும் தளபதி அவர்கள் பேசினா ரொம்ப இது அதிகமாக ரீச் ஆகும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஏன் அதுக்கு மட்டும் இன்னும் பேசாமல் இருக்காருன்னு. தளபதி விஜய் அவர்கள் பேசுனது பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். பாலிடிக்ஸையும் ஒரு தொழில் மாதிரி பாருங்கள், அதுக்கும் நிறையா படித்தவங்க வரணும். இன்றைக்கி தேதியில் தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் நிறையா பேர் இருக்காங்க, பொறியியலாளர், இன்ஜினியர் நிறையா பேர் இருக்காங்க. நல்ல தலைவர்கள் தான் ஒவ்வொரு துறைக்கும் தேவை. தலைவர்கள் நிறையா உருவாகணுங்கிற சொல்லியிருக்காரு. ரொம்ப வந்து கரெக்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி தேதியில் நான் ஆட்சியாளர் மட்டும் குறை சொல்ல முடியாது, நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கான மேடை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் நம்ம தான் பார்த்துக்கணும், சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம்னு சொல்லியிருப்பார். இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேர் சொல்கிறது தான். பட் அவர் சொல்லும் போது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அவங்கவுங்க கட்டுப்பாடற்ற சுதந்திரம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஆபத்தில் தான் முடியும். அது எந்த இதுலேயுமே இருக்க முடியாது. நீங்கள் ரோட்டில் பைக்கில் போகிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒன்ஸ் ஏ லைஃப் ஒன்ஸ் ஏ டைம்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரமாக இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருப்பார். ஒவ்வொரு மனுஷனும் கட்டுப்பாடு, உங்களோட அடையாளத்தை இழந்துறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதை வந்து நிறைய பேர்த்துக்கு போயிருக்கோம். ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கான பண்புகளை பார்க்குறோம் நம்ம தளபதி விஜய் அவர்கள்ட்ட. ஏன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேருந்து நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் நிறையா சுற்றிட்டு இருக்கு. முடிஞ்சால் நாங்கள் கூட 1-2 வீடியோ ஆட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் அவங்க ஏற்றுக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தோட பெண்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த பசங்களாகட்டும், நல்லா படிக்கக்கூடிய பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணான்னு சொல்லி உரிமையாக பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க ஒரு வீட்டு பையன் மாதிரி தளபதி அவர்கள் பார்க்கறதா இருக்கட்டும். ஒரு தலைவன் இவ்வளோ கரிஸ்மாட்டிக்காக ஒரு லீடர் வந்து இன்றைக்கி தேதி அரசியலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அரசியலுக்கு நிறையா இளைஞர்கள் நோக்கி வருவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானண்ணா மூலயமா நிறையா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலை தெரிஞ்சுக்கிறாங்க, அரசியலை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ விஜய் அவர்களும் வரதுனால இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் விழிப்புணர்வாக இருக்கட்டும், அரசியல் பற்றி தெளிவாக இருக்கட்டும், நிறைய இளைஞர்களுக்கு போய் கிடைக்கும். சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஒரு 2 பேர் சேர்ந்து பயணிக்கிற மாதிரி நிறையா பேசுகிறாங்க. பயணித்தாலும் ஒரு தப்பு இல்லை, நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். சோசியல் மீடியாவில் நடக்கிற இதையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மெர்சலோட ஆடியோ லான்ச்சிலே வந்து நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவங்களா கெட்டவங்களாக காட்டுறதா இருக்கட்டும், கெட்டவங்களா நல்லவங்களாக காட்டுறதா இருக்கட்டும். முழுக்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு புரணி பேசுகிற மாதிரி சோசியல் மீடியா ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீர்தூக்கி பார்த்து எது உண்மை எது பொய்ன்னு பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த ஒரு அரசியல் அறிவு உங்களுக்கு இருந்தாலே அது ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லியிருப்பார். ஸோ இது உண்மையிலே இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. தனி மனித அட்டாக்ஸ், தனி பர்சனலாக அட்டாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நடந்துகிட்ருக்கு. இப்போ தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக நடக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சீமானனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட வாதத்துக்கு பதில் வாதமோ இது கொடுக்காம தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது யார் யார் பண்ணுறாங்க, எந்த கட்சிகள் பண்ணுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இவ்வளோதாங்க ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச்சு. ப்ளஸ் அந்த குடும்பங்கள்லாம் அவரை வெல்கம் பண்ணுறதா பார்த்தா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், நாளைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு லீடராக வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். 2026
எப்பயும் இருக்கிற எலெக்ஷன் மாதிரி இருக்காது, இந்த ஒரு எலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம நம்பலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.